ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர், பெண் ஜாதகர் 31 வயதை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நடந்த நிகழ்வை பற்றி பார்க்குறோம். அவர் இருசக்கர வாகனம் ஸ்கூட்டரில் தர்பூசணி பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும் பொழுது அந்த வேகத்தடை அப்படின்ற அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது. அதில் அந்த இருசக்கர வாகனத்தை ஏற்றும் பொழுது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து அவருக்கு வலது கரத்தில் அடிபட்டு அது ஒரு சர்ஜரி வரைக்கும் போச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்குறோம். இது எப்படி அட்சய இலக்கணம் பற்றி ஜோதிட முறையில் இந்த நிகழ்வை எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்வோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது ஜனன லக்னம் மகர லக்னம், கும்பராசி, சதயம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. 31 வயதை நெருங்கி கொண்டிருக்கும், அதாவது 30 வருடம் 9 மாதம் 14 நாட்கள். அந்த காலகட்டத்தில் அவர் போயிட்டு இருந்த அட்சய லக்னம் அப்படின்றது மேஷ அட்சய லக்னம், பரணி 3ஆம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருந்தார். மேஷ அட்சய லக்னம் பயணிக்கும் பொழுது 1க்கும் 8க்கும், அதாவது மேஷ வீட்டுக்கும் விருச்சிக வீட்டுக்கும் அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் 4ஆம் இடமாகிய கடகத்தில் இருக்கார். அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் அவர் தான், அவரே போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது 4 அப்படின்றது வண்டி வாகனத்தை குறிக்கும். இப்போ வண்டி வாகனத்தில் இவர் கவனமாக இருக்கணும் அப்படின்றது இந்த நிகழ்வு இருக்குது. அப்போ இவருக்கு பரணி 3ஆம் பாதம் போய்கிட்டு இருக்குது. அதன் அதிபதி சுக்கிர பகவான், அவரும் 4ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் சாதகமற்ற தன்மையில் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ இவர் கை அப்படின்றது சாதகமாக இருக்கான்னு பார்ப்போம். கை அப்படின்றது 3ஆம் பாவகம், அதாவது மிதுன வீட்டை குறிக்கும். அப்போ இந்த மிதுன வீட்டின் அதிபதி புதன் பகவான், அவரே 6ஆம் வீடாகிய கன்னி வீட்டுக்கும் அதிபதி. இப்போ 3, 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? 3ஆம் வீட்டுக்கு 12ஆம் இடமாகிய 2ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ அதில் இங்கே ஒரு விரயம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு இருக்குது கையில் அப்படின்றது நம்ம இங்கே தெரியுது. அப்போ இந்த காலகட்டங்களில் அதை நம்ம எளிமையாகவே சொல்ல முடியுது. வாகனத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, ஜாதகர் அது தொடர்பு கொண்டிருக்காரு, கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே சாதகமாக இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்கிறோம். பழம் அப்படின்னாலே காரகத்துவம் சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் அதுவும் 4ஆம் இடத்துல இருக்குது. இப்போ அந்த பழம் அந்த 4ஆம் இடத்துல வாகனத்தில் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்றத இவருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜோதிடம் படிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கேட்கலாம், பொதுவாக நம்ம இருந்து கேட்கலாம், வண்டியில் பழம் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமா, இதையா நம்ம பார்க்கணும் அப்படின்றது. ஆனால் அந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் நடக்கல, இந்த ஜாதகருக்கு நடக்குன்றது தான் விசேஷம். அதுதான் இந்த ஜாதகம் சொல்லும் அப்படின்றது. இதனால தான் ஒவ்வொருத்தரும் அட்சய இலக்கண பற்றி ஜோதிட முறையை படிக்கணும் அப்படின்றத நமது குரு சொல்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வும் நம்ம ஜாதகத்தில் பிரதிபலிக்கும். அதை தெரிஞ்சு இந்த ஜாதகர் இந்த நிகழ்வை பொறுமையாக கையாண்டிருந்தார் அப்படின்னா இந்த நிகழ்வோட தன்மை தாக்கம் குறைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.